அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஊழல் வழக்குக்காக, அதாவது இந்த 2G ஊழல் வழக்கு, அப்புறம் இந்த செம்மண் கடத்தல் வழக்கு, பல்வேறு ஏற்கனவே அதிமுகவில் இருந்த பல்வேறு அமைச்சர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க அப்போ ஊழல் வழக்கில் மாட்டியிருந்தாங்க. அவங்க திமுகவில் அவங்க இப்போ புனிதர்கள் ஆகிட்டாங்க, அந்த அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க மேலேயே வழக்குகள் வரும். தேர்தல் சமயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து கண்டிப்பாக அந்த ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை திமுக கொடுப்பாங்க. இதன் மூலமாக பல்வேறு அமைச்சர்கள், அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், KK ராமச்சந்திரனாக இருக்கட்டும், அப்புறம் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு அமைச்சர்கள், இதில் ஸ்டாலின் அவர்கள் உட்பட உதயநிதி, அப்புறம் சபரீசன், அப்புறம் துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள், இன்னும் அந்த குடும்பத்தில் இருக்க நிறைய பேர் மாட்ட போகிறாங்க. ஏற்கனவே வருமான வரி ரெய்டெல்லாம் அவங்க மேலே பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இது எப்போ தான் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த நடவடிக்கை சூடு பிடிக்கும்னு சொன்னேன். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய பாஜக மூத்த நிர்வாகியான கல்யாணராமன் அவர்கள் இந்த ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருந்தது இல்லையா, இந்த KK ராமச்சந்திரன், அப்புறம் இந்த தங்கம் தென்னரசு, இவங்க மேலாம் அந்த ஊழல் வழக்கு இருந்தது. இந்த ஊழல் வழக்கெல்லாம் நீங்கள் விரைவு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு போட்டிருந்தார், மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அதை நீதிமன்றம் தாமாக முன் உச்சநீதிமன்றமே அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த வழக்கில் இவங்க கைது செய்யப்படுவாங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. இதில் ஏற்கனவே செந்தில் பாலாஜியோ ஏற்கனவே அந்த விசாரணை வளையத்தில் தான் இருக்கார். இப்போ முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, எல்லோரும் 2G வழக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். 2G வழக்கு முடியல, நான் சொல்லிட்டு இருந்தேன், அது வழக்கு முடியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குக்கி போடுறதுக்காக பிஜேபி வச்சுட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கேஸ் முடிஞ்சிடாது, அப்படியெல்லாம் லேஸில் விட்டுற மாட்டாங்க பிஜேபி திமுகவை அப்படின்னு அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். திமுக காரங்களுக்கு நான் சொல்லும் போது அவங்களுக்கு புரியல, ஏதோ விளையாட்டு எடுத்துக்கிட்டாங்க போல இருக்குது. ஸ்டாலின் அவர்களும் சரி, சபரீசனும் சரி, துர்கா ஸ்டாலின் அம்மாவும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, திமுகவில் முக்கிய அமைச்சர்கள் பல நிர்வாகிகளுக்கு நான் முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அவங்க அதை சீரியஸாக பார்க்கல போல இருக்குது. இப்படிலாம் நடவடிக்கை பாயாது, இப்படிலாம் மோடி செய்ய மாட்டார் அப்படின்னு ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்துட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக வந்திருக்கு. இப்போ 2G வழக்கு அந்த அலோகேஷன் பண்ணாங்க இல்லையா, ஒதுக்கீடு, அலைக்கற்றை ஒதுக்கீடு பண்ணாங்க இல்லையா, அந்த ஒதுக்கீடு நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் சொத்து கிடையாது, நிறுவனத்துடைய சொத்து கிடையாது, மக்களுடைய சொத்து, அரசாங்கத்திலேயே சொத்து, இதை முறைகேடாக நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு அதுக்கான ஃபைன்லாம் கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு. அப்போ ஆராசா பேசிட்டு இருந்தார்ல, நான் குற்றமே பண்ணல, இல்லை ஊழலே நடக்கலை அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அந்த வழக்கு சூடு பிடிச்சி இதில் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸுக்கும் நெருக்கடி, திமுகவுக்கும் முக்கியமான நெருக்கடி. இப்போ இந்த வழக்கு பூதாகரமாக எல்லா பத்திரிகைகளும் வெளியே வந்தாலும் அது மறுபடியும் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும், ஒரு பின்னடைவை கொடுக்கும். அதே சமயத்தில் இவங்களை கைது பண்ணிட்டாக்கா திமுக தேர்தலில் பெரிய அளவில் அவங்க பெரிய ஒரு கவனம் செலுத்த முடியாது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும். ஸ்டாலினையும் கைது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இந்த ஊழல் வழக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது கலைஞர். அந்த கலைஞர் இறந்துட்டார். எப்படி ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க A1 குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால் அவங்களை விடுதலை பண்ணிவிட்டு அப்புறம் சசிகலா அம்மா, இளவரசி சுதாகரன்லாம் சொத்து குவிப்பு வழக்கில் போட்டாங்களா, அந்த மாதிரி கலைஞர் அவர்கள் போயிட்டாலும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் ஏற்கனவே ஜாபர் சேட் போன்றவங்களெல்லாம் இந்த ஊழல் வழக்கில் 2G வழக்கில் சந்தித்து பேசியதாக பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. கலைஞர் தொலைக்காட்சிக்கு பல கோடி ரூபா கைமாறுது பண்ணது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இப்போ அது எல்லாமே நீதிமன்றத்தில் பெரிய அளவில் விசாரணையாக வரும்போது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதி தீர்ப்பே வந்துடும் போல இருக்குது. அப்படி உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் ஏற்கனவே நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்து இப்போ உச்சநீதிமன்றமே அந்த வழக்கை விசாரித்து முடிக்க போகிறாங்க, தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னா
இப்போது ஏவன் குற்றவாளியாக கலைஞர் இருந்தாலும் அவர் இறந்துட்டான்னு விட்டுட்டு ஸ்டாலினை வந்து ஏ2ன்னு போட்டு அதுக்கப்புறம் கனிமொழி ஆராசா அப்புறம் வந்து துர்கா ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி சபரீசன் இன்னும் நிறைய பேரை வந்து அதில் சேர்த்து யாருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கோ எல்லா ராஜத்தியம்மா உட்பட எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு தான் இப்போ தகவல் வருது. இது வந்து பெரிய ஒரு பின்னடைவு தான் திமுகவுக்கு. ஸோ திமுக இதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதுக்கு தான் பல முறை வந்து நான் முன்கூட்டியே சொல்லிவிடுவேன் தகவல்லாம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வந்து அரசியலில் வந்து தெளிவாக புரிதலோடு அரசியல் பண்ணால் அவங்களுக்கு நல்லது. ஆனால் அதை கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. அதுக்கான விளைவை தான் இப்போ திமுக அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போது எல்லாருக்கும் வந்து மோடி அவர்களுடைய வியூகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பாஜக வந்து சும்மா இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு திமுகவை மிகப்பெரிய ஒரு அடி அடிக்க போகிறாங்க. இது வந்து அரசியல் வட்டத்தை இனிமேல் இதுதான் மிகப்பெரிய நியூஸாக ஒவ்வொரு நாளாக வரப்போகுது. 2G வழக்கு அப்புறம் பல்வேறு ஊழல் வழக்குகள் திமுக மேலே இருக்க எல்லா அமைச்சர்களும் ஒவ்வொருத்தரும் கன்விட் ஆகி ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பமாக நான் பார்க்குறேன். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்ச சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.